Hi friends, வணக்கம் and welcome to Subhashini Bhupalan Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான vlog தாங்க பார்க்க போறீங்க. நம்ம தோட்டத்திலே ஃப்ரெஷ்ஷா விளைய வச்ச வெந்தயக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான கூட்டு செய்ய போறேன். சரி, அதுக்கு முன்னாடி வெந்தயக்கீரையை எப்படி விளைய வைக்கிறது அப்படினு சொல்லிட்டு சொல்றேன். நீங்க வெந்தயக்கீரை யார் வேணாலும் வீட்லயே நம்ம செய்யலாம். இவங்களுக்கு தான் வரும் இவங்களுக்கு வராது அப்படின்லாம் கிடையாது. யார் ட்ரை பண்ணாலுமே வீட்ல ஈஸியா நம்ம கீரையை ஃப்ரெஷ்ஷா பறிக்கலாம். சோ அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். முன்னாடி நாள் மார்னிங்கே என்ன பண்ணீங்கன்னா ஒரு 5 ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை தண்ணியில போட்டு ஊற வச்சிருங்க. நெக்ஸ்ட் டே ஈவினிங் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வெயில் தாழ இருக்கும்போது நல்லா தொட்டியில் மண் நல்லா ஒரு ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் ஒரு லேயர் நம்ம நல்லா இந்த சீட்ஸை ஃபுல்லாக நல்லா பரப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு இன்ச் வரைக்கும் நம்ம மணல் மண் போட்டுடணும். நல்லா ஒரு ஈரமாக இருக்கிற மாதிரி மண் நல்லா தண்ணி தெளித்து விட்டுடுங்க. அது காயவே கூடாது. இதே மாதிரி டெய்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் அந்த மண் காயாமல் பார்த்துக்கோங்க, மேலே போட்டிருக்க மண். ஸோ அந்த கீரை விளைஞ்சி வரும்போது அந்த சீட்ஸ் காயாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக க்ரோ ஆகும். அதனால் நல்லா தண்ணி தெளித்து விடுங்க. ஒரு வெயில் இருக்கிறத பொறுத்து நீங்கள் 2லேருந்து 3 வாட்டி வரைக்கும் நீங்கள் கீரைக்கு தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா ஒரு வாரத்திலே சூப்பரான கீரை உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நம்மளோட கார்டன்லேயே செமையாக ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கீரை கிடச்சிச்சின்னா அதை விட சந்தோஷம் வேறு என்னங்க வேணும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு சூப்பராக இந்த கிண்ணம் ஃபுல்லாக எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதையே நான் 2 வாட்டி கூட்டு செய்யலாம். அந்த அளவுக்கு எனக்கு சூப்பராக கிடச்சிருக்கு வெந்தயக்கீரை. இப்போ நம்ம வெந்தயக்கீரை கூட்டு செய்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுலேயே வெங்காயம், தக்காளி, ஒரு 2 பல் அளவுக்கு பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெந்தயக்கீரையும் நல்லா க்ளீனாக கழுவியாச்சு. எதுவும் மண் எதுவுமே இல்லாமல் நல்லா கழுவியாச்சு. அதை குட்டி குட்டியாக நம்ம இப்போ சிசர்லேயே கட் பண்ணிக்கலாம். ஸோ பஞ்சாக எடுத்து நம்ம குட்டி குட்டியாக நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண கீரையை நம்ம பருப்பு கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வேகணும். அதுக்கு என்னென்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீரை போட்ட உடனே சுருங்கிடும். அதனால் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணுங்கள் உப்பு ஆட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் குழம்பு மிளகா பொடி இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோமே, அந்த அரைச்ச மிளகா பொடி இருக்குது இல்லையா வீட்டில், அதே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கீரைக்கு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டோன்னா போதும். சூப்பராக கீரை ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விசில் விட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா பாருங்கள், கீரை பருப்பு எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. நம்ம சும்மா இந்த கரண்டி வச்சு நம்ம இப்படி நல்லா மசிச்சாலே போதும், நல்லா மசிஞ்சு வந்துடும். அப்பயும் உங்களுக்கு முழுசாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா வேணும்னா நீங்கள் மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். ஸோ எனக்கு கரண்டிலேயே நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ சூப்பராக நல்லா வாசனையாக கமகமன்னு இருந்துச்சு. இதுக்கு தாளிப்பு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு, உளுந்து, ஜீரகம், காஞ்ச மிளகா, பெருங்காயம் போட்டு சூப்பராக தாளித்து கொட்டிக்கலாம். ஸோ தாளிச்சும் கொட்டியாச்சு. ஸோ சூப்பராக நம்மளுக்கு வெந்தயக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்களோட கார்டனில் கொஞ்சமாக சீட்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இது இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அடிக்கடி இது மாதிரி செஞ்சு பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஜூலை 4th யூஎஸோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃபயர் ஒர்க்ஸ் சூப்பராக செய்வாங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறையா கம்யூனிட்டி பார்க் எல்லாத்துலேயுமே நிறையா கூட்டம் சேர்ந்து எல்லோரும் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்கங்க இந்த இடத்துல. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச இடத்துல ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியாது. இப்போ தீபாவளிக்கெலாம் நம்ம வெடிக்கிற மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுற மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் நாங்கள் இருக்க ஏரியாவில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபயர் ஒர்க்ஸ் அலோடு கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பார்க்கு இந்த மாதிரி இதில் அந்தந்த கவுண்டியில் இருக்கிற லா படி அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். ஸோ எல்லா பப்ளிக் பீப்புள் எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அசம்பிள் ஆகிடுவாங்க.
ஸோ அப்படியே வந்து நம்ம ஃபயர் ஒர்க்ஸை பார்த்து வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம திருவிழாவில் இருக்க மாதிரி அங்கங்கே ஃபுட் ட்ரக் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த க்ளோ ஆகிற மாதிரி ஆன திங்ஸ் எல்லாம் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் போட்டுட்டு ஜாலியாக வந்து விளையாடுவாங்க. ஸோ ஈவினிங்லேருந்தே இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு பிக்னிக் ஏரியா மாதிரி சூப்பராக வந்து களை கட்டிடும். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருட்டினதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 9:30 அந்த மாதிரி டைமில் தான் வந்து ஸ்டார்ட்டே ஆச்சு. ஏன்னா நல்லா வந்து இருட்டினா தானே நம்மளுக்கு ஃபயர் ஒர்க்ஸ் வந்து சூப்பராக தெரியும். ஸோ அதனால் ஒரு ½ அன் ஹவருக்கு வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து போச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடு வந்து சூப்பராக வந்து ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளே வந்து ஏதாவது ஒரு இடமா பார்த்து உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வந்து அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். Yes. You like it? Hi, the fireworks part the naked. The fireworks. Okay. செமையாக இருக்குப்பா, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோட இந்த vlog வந்து முடியுது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். until then bye, take care, thank you.